சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் உங்கள் சுகீர்தன். கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1/4 ஏக்கர் காணி வந்து ஒரு வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து காணிகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் வந்து விளம்பரம் செய்து விற்பனை செய்து கொள்ளலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் எந்த மூலையில் இருந்தாலும் நாங்களே வந்து உங்களுடைய காணியை வந்து அழகான முறையில் வந்து படம் பிடித்து அதை வந்து விளம்பரம் செய்து தரத்துக்கு தயாராக இருக்கும். ஆகவே உங்களுடைய சேனல் வந்து உங்களுக்கு ஒரு பிரயோசனமான தளமாக இருக்கும். நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை முழுமையாக வந்து பாருங்கள். இப்போ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அறிவியல் நகர் சந்தையில் தான் நிற்கிறோம். அதாவது வந்து கிளிநொச்சி A9 வீதி, பிரதான A9 வீதி அறிவியல் நகர் சந்தியில் தான் நிற்கிறோம். இங்கே வந்து இரணமடு சந்தி இருக்குது. சரியாக ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இரணமடு சந்தி இருக்குது. உங்களுக்கு வந்து சரியாக சொல்லணும்னு சொன்னால் இரணமடு சந்தியில் இருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் நீங்கள் வந்து முருகண்டி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த அறிவியல் நகர் சந்தின்னு சொல்லி இந்த போட் வந்து போட்டிருக்கும் பாருங்க. ஒரு முக்கியமான ஒரு சந்தியாக இந்த சந்தி வந்து காணப்படுகிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிராந்திய பயிற்சி நிலையம் கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம் அறிவியல் நகர் கிளிநொச்சி போர்டு போட்டிருக்கு. அங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனசேவன வீட்டு திட்டம் அறிவியல் நகர் அப்படின்னு போர்டு போட்டிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கி பிரதேச அலுவலகம் கிளிநொச்சி. சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சந்தியிலிருந்து இலங்கை மத்திய வங்கி அலுவலகம் இருக்குது. இந்த சந்தியில இருந்து சரியா நீங்கள் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னு சொன்னால் இன்னொரு தார் பாதை ஒன்று வரும். இதான் அந்த தார் பாதை. இந்த தார் பாதையும் வந்து ஒரு பிரதான ஒரு தார் பாதையாக அமைந்திருக்கிறது. இந்த தார் பாதையில் இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து கனகபுரம் வீதிக்கு போய் சேருவீங்க. அதே மாதிரி இங்கால பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முருகண்டிக்கு போகுது. முருகண்டி, அதே மாதிரி கிளிநொச்சி பல்கலைக்கழகம், அதே மாதிரி கிளிநொச்சி கார்மெண்ட்ஸுக்கு இந்த பாதை வந்து போகுது. இதில் இருந்து சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் கிளிநொச்சி பல்கலைக்கழகம் மற்றும் கார்மெண்ட்ஸ் வந்து அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த சந்தியில இருந்து நேராக போகணும். அந்த காணிக்கு சரியாக ஒரு 1 கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் மலையாளபுரம் முதியோர் இல்லம் வரும். அந்த முதியோர் இல்லத்திலிருந்து சரியாக ஒரு 200 மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் காணிக்கிட்ட வந்துட்டோம். காணியினுடைய பாதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரவல் பாதை மற்றும் மண் பாதை தான். ஆனால் வந்து பெரிய பாதை, பெரிய டிப்பர் வாகனங்கள் போகக்கூடிய பெரிய பாதையாகத்தான் இருக்குது. கிளிநொச்சியில் வந்து இப்போ வந்து கட்டங்கட்டமாக பாதையினுடைய வேலைப்பாடுகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது. எப்போ வேணுமென்றாலும் இதுக்கு தார் பாதை போடக்கூடிய ஒரு பெரிய பாதைகளாகத்தான் காணப்படுகிறது. சரி, இப்போ நாங்கள் காணிக்குள்ளே போய் காணியினுடைய அமைப்புகள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/4 ஏக்கர் காணி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர வந்து கொங்கிரீட் தூண் போட்டு தகரத்தால் வந்து அடைச்சிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து குடி தண்ணி லைன் இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். தண்ணி வந்து இப்போயும் வந்து கொண்டு தான் இருக்குது. எல்லா வசதியுமே வந்து காணிக்குள்ளே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாய்லெட் இருக்குது பாருங்க. நார்மல் டாய்லெட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் வந்து கொமட் இருக்குது. 2 டாய்லெட் இருக்குது. நீங்கள் வந்து வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து 2 டாய்லெட்டையும் மாறி மாறி யூஸ் பண்ணி கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா காணி வந்து ஒரு சதுர காணியாகத்தான் காணப்படுகிறது. காணிக்குள்ளே மரங்கள்னு சொல்லி ஒரு மரங்களும் இல்லைங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வசதியுமே இருக்குது. கரண்ட் வசதி இருக்குது, குடி தண்ணி வசதி இருக்குது, நல்ல கட்டுக்கிணறு இருக்குது. நல்ல தண்ணியோட சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பக்கமும் வீடுகள் இருக்குது, ஆட்களும் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. நல்ல கட்டுக்கிணறு ஒன்று இருக்குது, நல்ல தண்ணியோட அந்த கட்டுக்கிணறு வந்து இருக்குது. நாங்கள் வந்து இப்போ கட்டுக்கிணறு உங்களுக்கு கொண்டே உள்ளே காட்டுறோம் பாருங்க. சுற்றி வர வந்து கட்டு கட்டி ஒரு முன்னுக்கு ஒரு கதை கொண்டு போட்டிருக்குறாங்க. உள்ளுக்கு போனோம்னு சொன்னால் பாருங்கள் நல்ல தண்ணி இருக்குது பாருங்கள். நல்ல தண்ணியோடு இருக்குது, மேலாலேயே தண்ணி இருக்குது. சுற்றி வர வந்து நல்ல அறுக்கியாக வந்து கட்டு கட்டி கதவு வந்து போட்டிருக்குறாங்க. மேலே வந்து இதில் வந்து பைப் லைன் எல்லாம் இருக்குது. தண்ணி டேங்க் வச்சு பைப் லைன் எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா வசதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணிக்குள்ளே இருக்குதுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி பல்கலைக்கழகம், கார்மெண்ட்ஸ், இலங்கை மத்திய வங்கி பிரதேச அலுவலகம், பிராந்திய பயிற்சி நிலையம், கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களம், அறிவியல் நகர், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 இருந்து 2.5 கிலோமீட்டர் சுற்றுவட்டத்துக்குள்ளே தான் அமைந்திருக்குது. பாருங்க, இவ்வளவு வசதிகள் கூடின ஒரு முக்கியமான ஒரு சூழல்ல தான் இந்த காணி அமைந்திருக்கிறது. இந்த வீடு வந்து உண்மையாலுமே வாடகைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல அமைந்திருக்கிறது. மேலதிகமாக இருக்கக்கூடிய இந்த காணிகளுக்குள்ள வந்து நீங்கள் வந்து ரூம்ஸுகளை கட்டினாலே நீங்கள் வந்து நல்ல வாடகைக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழலை கொண்ட ஒரு இடமா தான் இந்த இடம் வந்து காணப்படுகிறது. இப்போ வந்து பாருங்க, இதான் வீட்டினுடைய ஹோல். அதாவது வந்து முன்னுக்கு வந்து மாவில்லான்னு பதிச்சிருக்கிறாங்க பாருங்க. ஒரு அளவான ஒரு ஹோல் உண்டு. ஃபுல்லாக வந்து பெயிண்ட் எல்லாம் பண்ணி வயரிங் வேலையெல்லாம் நீட்டாக செய்திருக்குங்க.
நல்ல ஒரு அழகான வீடு. இதான் வந்து முதலாவது ரூம். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பெயிண்டிங் வேலையெல்லாம் நீட்டாக செய்திருக்கிறாங்க. அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னால் இது வந்து 2வது ரூம். இது வந்து நல்ல பெரிய ரூமாக இருக்குது. இதை நீங்கள் வந்து பிரித்து கூட பாவிச்சு கொள்ளலாம். நல்ல பெரிய 16 அடி நீளத்தில் இருக்குது. நீங்கள் வந்து இதை பிரித்து கூட பாவிக்கிறேன்னா பாவிக்கலாம். அப்படியே வந்தோம்னு சொன்னால் இங்கால வந்து கிச்சன் பாருங்கள் அவ்வளோ அழகாக செட் பண்ணியிருக்கிறாங்க. வந்து சிங் தட்டுகள் வந்து புதுசாக வச்சு பைப்லைன் வேலையெல்லாம் வந்து புதுசாக செய்து வயரிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக தான் செய்தபடி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல ஒரு அழகான அமைப்பான ஒரு வீடாக இருக்குது. வீட்டுக்கு வேலை என்று எதுவுமே நீங்கள் வந்து செய்ய வேண்டிய தேவை இல்லைங்க. தேவைப்பட்டதுன்னு சொன்னால் மேலே சீலிங் அதுகளை வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து அடித்து கொண்டீங்கன்னா சரி. மற்றபடி மிக நேர்த்தியான முறையில் வீடு வந்து அமைந்திருக்கிறது. மேலே வந்து ஓடுதான் போட்டிருக்கிறாங்க, கேபிள் கூரை போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு வடக்கு வாசல் வீடாக காணப்படுகிறது. அப்படியே நாங்கள் வெளியில் வந்தோம்னு சொன்னால் இங்கால வீட்டினுடைய பின்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போதிய அளவு உங்களுக்கு வந்து இடம் வந்து இருக்குது. பின்னுக்கு வந்து கொஞ்சம் பூச்சி வேலையில் இருக்குது. சைட்லேயும் வந்து கொஞ்சம் பூச்சி வேலையில் இருக்குது. சின்ன சின்ன வேலையில் வந்து பார்த்து செய்து கொண்டீங்கன்னா சரி. மற்றபடி இப்போதைக்கு உங்களுக்கு எல்லா வசதியுமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்குது. சரி, இதான் இந்த காணியினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்குது. இந்த காணி மற்றும் வீட்டினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 32 லட்சம் ரூபா தான் உரிமையாளர் வந்து சொல்கிறார். பெரிய விலை வந்து அவர் சொல்லவே இல்லை. இப்போது இருக்கிற பொருட்களினுடைய விலைவாசிக்கு அவர் பெரிய விலை ஒன்றும் சொல்லவில்லை. 32 லட்சம் ரூபா தான் அவருடைய விலை வந்து சொல்கிறார். ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்குது. நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து அழைப்பை ஏற்படுத்துங்க. மேற்கொண்டு நாங்கள் கதைச்சி பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரச்சனையும் இல்லை. வேறு உறவுகளே, மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.